தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவை அதிமுகவை புறக்கணிப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பகுதியில் கூறியிருப்பதாவது: பாரதிய ஜனதா ஏன் வரவே கூடாது. தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதி திட்டம் இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியலில்லை. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிற பாரதூரமான பாதகம் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது, தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்டிருக்கிற அச்சாரம், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தியாகும். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தண்டனையும், கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு இருமடங்காக தொகுதிகளையும் உயர்த்துவது என்ன நியாயம்? சிறப்பாக செயல்பட்டதற்காக நம்மை தண்டிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தில்லையா? தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, உரிமை குரலை இப்போதைய மோடி அரசு மதிப்பதில்லை. அடிப்படை உரிமைகளுக்காக கூட சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு முறையும் நாடும் நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாரதிய ஜனதா அரசு செல்லா காசாக்கிவிடும். வரி பகிர்வில் ஏற்கனவே பாரபட்சமாக அநீதியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அரசியல் உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டின் அறிவார்ந்த குரலை ஒடுக்கி இரண்டாம் தர குடிமக்களாகும் சர்வாதிகாரி மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மோடியின் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கும் வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஒருவரும் வெற்றி பெற மாட்டார்கள். மக்களவையில் தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்க மாட்டேன் என தேர்தலுக்காக பொய்யாய் கூட மோடி வாக்குறுதி கொடுக்க மாட்டார். இத்தனை வெளிப்படையாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவையும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளான அதிமுகவையும் புறக்கணிப்போம். பாசிசத்தை வீழ்த்த, ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.